வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களுடன் உங்கள் அனைவரையும் தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்த வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் சூக்குமமாக நிறைந்திருந்து நம் அனைவருக்கும் மிக உயர்ந்த நிலையை தரட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஒரு வித்தியாசமான தலைப்பு. நேரம் நம் இருவருக்கும் மிக முக்கியம். ஏன் மிக முக்கியம்? யார் அந்த இருவர்? அந்த இருவரை வெவ்வேறு விதங்களை நம்ம பார்த்துட்டே போலாம். முதல்ல இருக்க அந்த இருவர் யாருங்கிறத பார்க்கலாம். முதல்ல இருக்கிற இருவர் நான் என்ற உடல், எனக்குள்ள இருக்க உயிர், அந்த உயிரினுடைய படற்கை நிலையாக இருக்கக்கூடிய மனம், அதற்குள் அடங்கி இருக்கக்கூடிய ஆன்மா. இந்த மூன்றும் சேர்ந்தது இன்னொன்று. என்னுடைய உடல் எதுக்காக இருக்கு? அந்த ஆன்மாவை பிறப்பற்ற நிலையை அடைவதை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த நான், என்னுடைய உடல்ங்கிற நானும், என்னுடைய உயிர்ங்கிற நானும், அந்த உயிர்ல அந்த ரெண்டும் இருக்கு. அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உயிரினுடைய படற்கை நிலை மனம், அந்த மனத்தோட இணைந்திருக்கு ஆன்மா. இந்த இரண்டுக்கும் நேரம் மிக மிக முக்கியம். ஏன்னா இந்த இது வந்தது எப்படியோ அது மாதிரி போறது நிச்சயிக்கப்பட்ட நாளோட தான் இது வந்திருக்கு. இது வரும்போதே அதுக்கு ஒரு டேட் எல்லாம் பிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னையோட அது எக்ஸ்பைரி ஆயிரும் அப்படிங்கிறதெல்லாம் பிக்ஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். ஆனா அதுக்கு இடையில இந்த ஆன்மாவை உயர்ந்த நிலையில உயர்த்துவதற்கும், அறிவாற்றலை உயர்த்துவதற்கும், சமுதாயத்திற்கு சேவை செய்வதற்கான வாய்ப்புகளும் அனைத்தும் பெற்றுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த எனக்குள்ள இருக்க உயிர் பிளஸ் ஆன்மா பிளஸ் மனம் என்று சொல்லக்கூடிய அந்த இது. அப்ப இந்த உடலை எடுத்தோன்னா நேரம் நம் இருவருக்கு முக்கியம்னா, இந்த உடல் இருந்தா தான் அந்த உயிர் உள்ள இருந்து இயங்க முடியும். அப்ப இந்த உடலை நான் எந்த அளவுக்கு முக்கியமா வச்சுக்கிறேன்னா, நேரம் நம் இருவருக்கும் மிக முக்கியம். டாபிக்ல கவனத்தை வச்சுக்கிறேங்க. அந்த அடிப்படையில் அந்த ஒருவராக இருக்கக்கூடிய என்னுடைய உடல் மிக மிக முக்கியம். அந்த உடல் மிக மிக முக்கியமாக இருந்தால் அந்த உடலுக்கு நான் என்ன செய்யணும்? தினமும் காலையில் எழுந்தவுடன் உடற்பயிற்சி நிச்சயமா செஞ்சுக்கிட்டே வரணும். அந்த உடலை எந்த அளவுக்கு நான் சிறப்பாக வச்சிருக்கிறேனோ அப்பதான் அதுக்குள்ள இருக்க உயிரோட கனெக்டிவிட்டியில இருக்க முடியும். அப்ப அந்த உடலை நான் எந்த அளவுக்கு சிறப்பாக வச்சிருக்கணும்னா, அதுக்கு மிக எளிய முறையில் அருட்தந்தை அவர்கள் அற்புதமான உடற்பயிற்சியை செய்து சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அது என்னுடைய உடலை சரியாக வைத்துக் கொள்வதற்கு நான் தொடர்ச்சியா உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டே வரணும். எந்த அளவுக்கு அழுத்தமா உடற்பயிற்சி செய்யறனோ அந்த அளவுக்கே இந்த நான்ல ஒரு நாள் சிறப்பாக இருக்க முடியும். தினமும் எக்காலம் மட்டும் உடற்பயிற்சியை தவறவே விடக்கூடாது. அதுலேயும் மகிழ்ச்சி சொல்லிக் கொடுக்கிற ஒரு அற்புதமான எளிய முறை உடற்பயிற்சி உடலுக்கு மட்டுமல்ல, அது மனதை இயக்கக்கூடியது, அது நம்முடைய கர்ம வினைகளை நீக்கக்கூடியது, நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை தரக்கூடிய அனைத்தையும் கொண்டது நம்முடைய அந்த உடல். அந்த உடலை சிறப்பாக வச்சுக்கிறதுக்கான எல்லா விதமான முயற்சிகளையும் நம்ம செஞ்சுக்கிட்டே வரணும். அதுல குறிப்பா உடற்பயிற்சி. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, அதுக்கு தற்சோதனை பண்ணி என்ன உணவு எடுத்துக்கிட்டு இருந்தா இப்ப சரியா இருக்கும். இந்த காலத்துல வெயில் காலத்துல ரொம்ப வெயிலா இருக்கு. இந்த நேரத்துல எந்த மாதிரி உணவு எடுத்துக்கிட்டா என் உடல்ல இருந்து பிரச்சனைகள் இருக்காது. நம்ம உடல்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உடல்ல கழிவு தேங்காம பார்த்துக்கணுங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். எப்பெல்லாம் கழிவு நீங்குதோ அப்பெல்லாம் உடலுக்கான நோய்கள் வருவதற்கான ஒரு விஷயமா இருந்தது. அப்ப அந்த கழிவை தேங்க விடாமல் நான் என்ன செய்ய வேண்டும்? அதுல மிக தெளிவா இருக்கும். அந்த கழிவு சேராம இருக்கணும்னாவே உடற்பயிற்சி ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு வந்தோம்னாவே பார்த்தீங்கன்னா இந்த கழிவு தேங்கவே தேங்காது. ஏன்னா 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர்ல தொடர ஒவ்வொரு இதுவுமே சிறப்பான பாயிண்ட்களை டச் பண்ணிட்டே வரும் பொழுது அது மிக 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 பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல ஆரோக்கியமா வைத்துக் கொள்வதற்கான ஒரு அற்புத நுட்பங்கள் அடங்கியது என்பதை நீங்கள் அனைவரும் உணர்ந்த ஒரு விஷயம். இருந்தாலும் இன்றைய தலைப்பை ஒட்டி இருக்கக்கூடிய விஷயமாக கண்டு நான் இரண்டையும் நான் விலக்கி பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உடலுக்கான பயிற்சியை தினமும் நான் செஞ்சுக்கிட்டே வரேனா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மாதிரி நான் எடுக்கக்கூடிய உணவு அனைத்தும் சாத்தியமான உணவாக இருக்கிறதா, எந்த மாதிரி உணவுகளை நான் எடுத்துக்கிட்டே வரேன், எந்த மாதிரி உணவு என்னுடைய உடலுக்கு ஏற்றதாக இருக்கிறது, என்னுடைய மனதுக்கு ஏற்றதாக இருக்கிறது என்பதை நாம் கூர்ந்து கவனித்து பார்த்து பார்த்து அந்த நான் என்ற ஒருவரில் இருக்கக்கூடிய இந்த உடலை நாம் எந்த அளவுக்கு தெளிவாக வைத்துக் கொள்கிறோம் என்பதில மிக மிக நுட்பமான ஒரு விஷயமாக அமையும். அந்த அடிப்படையில் நம்முடைய உணவு விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த கோடை காலங்களில் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாயிட்டே வர வர நம்ம உடல் மீது கவனம். முதல்ல தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டராவது நம்ம எடுத்துக்கிட்டே வரோமா, அதுல கவனமா இருக்கணும். எந்த அளவுக்கு நம்முடைய உடலை சிறப்பாக வச்சுக்கிட்டே வரோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையில வெற்றியை நோக்கி போக முடியும். நமக்கு கொடுத்திருக்க காலகட்டத்தை நோக்கி நாம் பயணம் பண்ணுவதற்கு சிறப்பாக இருக்க முடியும். இரண்டாவது விஷயம் பார்ப்போமா? இரண்டாவது விஷயம் என்ன? நேரம் நம் இருவருக்கு முக்கியம். அப்ப அதுக்குள்ள இன்னொருத்தர் இருக்காரு. அவர் தான் என்னுடைய உயிர். அந்த உயிருக்கான ஆற்றல் எங்கிருந்து வரும்? அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அற்புதமான பயிற்சியாக காயல்ப பயிற்சியை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு இயக்கத்திலும் இல்லாத ஒரு நுட்பம் நம்முடைய இயக்கத்தில் இருக்கிறது, உயிருக்கான பயிற்சி. அந்த உயிருக்கான பயிற்சியை தினமும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமா, செய்யாம விட்டுறோமா, அதை கவனிச்சு கவனிச்சு பார்க்கணும். கண்டிப்பா விடாம செஞ்சுக்கிட்டே வரணும். அது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை.
மிக மிக எளிய நுட்பமான ஒரு காய்கல்வி பயிற்சியை செய்து என்னுடைய உயிரை வளப்படுத்தி கொண்டே இருக்கிறேன்னா, உயிரை வளப்படுத்துகிறதுக்கான நுட்பமான விஷயங்கள் காய்கல்வி பயிற்சியை தவிர வேறு எதுலையும் எங்குமே கிடையவே கிடையாது. அப்ப அந்த பயிற்சியை நம்ம செஞ்சுக்கிட்டே வரோமா, அடுத்து உயிரினுடைய படர்க்கை நிலையா இருக்கக்கூடிய மனதை நான் எந்த அளவுக்கு சிறப்பாக வைத்திருக்கிறேன். மனம் எங்கேயாவது போய் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா, நான் ஏதாவது சிந்தனையில சோர்வு அடைஞ்சிட்டு இருக்கா, அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அப்பப்ப தற்சோதனை பண்ணி பண்ணி பார்த்துக்கிட்டே வரும் பொழுது அந்த மனம் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக வச்சுக்கிட்டே இருந்தோம்னா தான் அந்த உயிர் ஆனந்தமாக இருக்கும். அதனால அந்த மனதை வந்து நம்ம எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக வச்சிருக்கிறோம்ல கவனமா இருக்குன்னா, அந்த கவனத்துல வந்து மனதின் மீது எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் மனதை வந்து உயிரின் மீது கவனம் வச்சு தவம் பண்ணிக்கிட்டே வர வர பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆற்றல் ஊங்கிக்கிட்டே வருது பார்த்தீங்க. நம்முடைய உயிரினுடைய ஆற்றல் ஊங்குவதற்கு நம்முடைய மனம் வந்து ஒரு மிக நுட்பமான ஒரு விஷயம். உயிரின் மீது மனதை வைத்து தவம் செய்ய 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 நம்முடைய ஆற்றல் பெருகிக் கொண்டே வரும். நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிகளை பெற்றுக் கொண்டே வரலாம். நாம் எதற்காக இந்த பூமிக்கு வந்தோம் அப்படின்னா இரண்டு விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஒன்று பெறப்பட்ட நிலையை அடைவதற்கு, இன்னொன்னு நம்ம அந்த சமுதாயத்துக்கு நம்மளால முடிஞ்ச காரியங்களை செய்வது. ரெண்டாவது வந்து செகண்டரி தான். முதல் இருக்கிறத நான் பெறப்பட்ட நிலையை அடைவதை நோக்கிய பயணத்துல தான் நம்ம கவனமா இருக்குன்னா, அதுக்கு வந்து என்னென்னலாம் வேணும் அப்படின்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அருகுண சீரமைப்பில் நான் சரியாக இருக்கிறேன்னா, அருகுண சீரமைப்பை நான் அப்பப்போ வெரிஃபை பண்ணிக்கிட்டே வரேன்னா, தினமும் என்னுடைய அருகுண சீரமைப்புல எதுல மாறி இருக்கேன், எதுல கவனம் இல்லாமல் இருந்திருக்கேன் அப்படிங்கிறத நம்ம கவனிச்சு 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 பார்த்துக்கிட்டே வரும்பொழுது தான் நம்முடைய குறைபாடுகள் தெரிய ஆரம்பிக்கும். நம்முடைய குறைபாடுகள் தெரியும் பொழுது நம்மால் அந்த குறைபாடுகளை நீக்கி நாம் அடுத்த கட்ட பயணத்தை மிகச் சிறப்பாக கொண்டு செல்ல முடியும். இப்ப இரண்டு விஷயத்த பார்த்துட்டோம். முதல்ல உடலை பார்த்துட்டா, இப்ப உயிரை பார்க்கிறோம், அடுத்து மனசை பார்க்கிறோம். அடுத்து ஆன்மாவை சக்தி வாய்ந்த மாற்றுவதற்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தவத்தை அதிகமா பண்ணி நம்முடைய ஆற்றலை மிகுதிப்படுத்திட்டே வரும் பொழுது ஜீவகாந்தத்தை மிகுதிப்படுத்த அந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய அந்த நுட்பம் மிக சக்தி வாய்ந்ததாக மாறும். அதனால ஜீவகாந்த பயிற்சி தினமும் செய்து கொண்டே வருகிறேனா, ஜீவகாந்த இழப்பு எப்ப ஏற்படும், யார் மீதாவது கோவப்பட்டாலோ கவலைப்பட்டாலோ அல்லது ஏதாவது தேவையற்ற எண்ணங்களை திருப்பி திருப்பி வச்சுக்கிட்டே வந்தோம்னா நம்முடைய ஜீவகாந்த இழப்பு ஏற்படும். நம்முடைய ஜீவகாந்த இழப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு மிக மிக நுட்பமாக நம்மை நாமே தற்சோதனை செய்து கொண்டே வர வேண்டும். எந்த அளவுக்கு நம்முடைய தற்சோதனை அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கான நேரம் மிச்சமாகும். நேரம் நம் இருவருக்கும் முக்கியங்கிறது நம்முடைய உடலுக்கும் மனதுக்குமான விஷயமா நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா அப்ப அந்த தற்சோதனை மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருந்து கொண்டிருக்கிறதை அனைவரும் உணர முடியும். எனவே சாமிஜி கொடுத்த அனைத்து நுட்பங்களும் பார்த்தீங்கன்னா தேவையான நுட்பங்களை தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா பயிற்சியில முதல்ல உடற்பயிற்சியில ஆரம்பிச்சு கடைசியா முடிக்கும் போது மௌனத்துல முடிச்சிருக்காங்க. அப்ப இந்த இது அனைத்தையும் நம்ம சிறப்பா செஞ்சுக்கிட்டே வரோமாங்கிறதுல கவனம் வச்சுக்கிட்டே வரோம். எந்த அளவுக்கு நம்ம கவனம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். நம் இருவருடைய நேரமும் வீணாகாது என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளும். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இந்த நாம் இருவர் அப்படிங்கிற மாதிரியாவே கவனிக்கணும். நான் உடலா இருக்கிறேன், இன்னொன்று உயிரா இருக்கு. அந்த உயிர் மனமா இருக்கு. அது படர்க்கை நிலையில வரும்போது உயிர் வந்து படர்க்கை நிலையில வரும்போது மனமாக இருக்கிறது. அந்த மனம் என்ன செய்கிறது அப்படிங்கிறத கவனிச்சு கவனிச்சு பார்த்துக்கிட்டே வரும் பொழுது ஒவ்வொரு நேரத்திலையும் தேவையில்லாத நேரத்தை செலவழிக்கும் பொழுது நேரம் நம் இருவருக்கும் மிக முக்கியம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டே வரணும். பயிற்சி செய்யாம நம்ம டயத்தை போக்குறோமா, அப்பெல்லாம் நமக்குள்ள சொல்லிக்கிட்டே வரணும். நேரம் நம் இருவருக்கும் மிக முக்கியம். அதே மாதிரி உடலை கவனிக்காம இருக்கிறோமா, அப்பவும் நம்ம சொல்லலாம். நேரம் நம் இருவருக்கும் மிக முக்கியம். ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நேரம் நம் இருவருக்கும் மிக முக்கியங்கிற வார்த்தையை சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சியிலையும் நம்முடைய செயல்பாடுகளையும் நம்முடைய உயர்ந்த நிலையை அடைவதற்கான ஒரு எளிய நுட்பமாக இது அமையும். தொடர்ச்சியாக பயிற்சி செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வுகள் வந்து கொண்டே இருக்கும். நாம் எதை நோக்கி பிறந்தோமோ அதை நோக்கி போவதற்கான ஒரு மிக சிறப்பான வாழ்க்கையாக அமையும். எனவே இந்த நேரம் நம் இருவருக்கு முக்கியம். முதல்ல பார்த்தீங்கன்னா டாபிக்ல என்னுடைய உடல் மனம் உயிர் மனம் அது இரண்டும் வெவ்வேறையா பார்த்து அது இரண்டுக்குமே நேரம் மிக முக்கியங்கிற வார்த்தையை அடிக்கடி நினைவூட்டிட்டே வந்தோம்னா தான் நம்முடைய மனதினுடைய படர்க்கை நிலையா மாறி அது வேற வேற சிந்தனைகளுக்கு போகாம அது சிந்தனைக்குள்ள கட்டுப்படணும்னா ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம சொல்லிட்டே வர வேண்டியது நேரம் நம்ம இருவருக்கு முக்கியம் அப்படிங்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா கிடைத்த இருக்கிற மானிட பிறப்பு கிடைச்சிருக்கு. சாதாரண மானிட பிறப்பு கிடையாது. அடுத்த பிறப்பு என்னங்கிறதுக்கு எந்த கேரண்டியுமே கிடையாது. கிடைத்த இருக்கிற மானிட பிறப்பு கிடையாது. இதுல நான் என்ன செயல் செஞ்சுக்கிட்டே வரேன், எனக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு, நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி போவதற்கான என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்கு, எவ்வளவு பேருக்கு என்னால் உதவி செய்ய முடியும், என்னுடைய ஆற்றலை எப்படி பெருக்க முடியும், எல்லாமே இந்த தவத்தின் மூலமாக அடைய முடியும். தவத்தின் மூலமாக அடைய முடியாது, இதன் மூலமாகவும் அடைய முடியாது.
தவம்ங்கிறது சாமிஜி சொல்லி கொடுத்துருக்க அற்புதமான தவங்களை தொடர்ச்சியா செஞ்சுட்டு யார் யார் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோமோ அதுல தற்சோதனை பண்ணி பண்ணி என்னுடைய வளர்ச்சியில ஏன் குறைபாடு இருக்கு, இன்னும் நான் என்ன செய்ய வேண்டியது இருக்கு, இதை குறித்து திட்டமிட்டுக்கிட்டே வரும். இதுகளை பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா நேரம் நம்ம இருவருக்கு மிக முக்கியங்கிறது புரிய ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தை பயன்படுத்துறதுக்கான மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதுவரையும் நேரமும் பார்த்தீங்கன்னா இனிமே பார்க்க போறது காலம் அப்படின்பாங்க. முதல்ல சாமிஜி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வற்றா இருப்பு, பேரறிவு, பேராற்றல் இந்த மூணையும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்து தான் நாலாவதா காலத்தை சொன்னாங்க. காலம்ங்கிறது இல்லாம எதையுமே முடியவே முடியாது. இந்த காலம்ங்கிறதே மிக மிக முக்கியமான அந்த காலத்தை நான் எந்த விதத்தில் செயல்படுத்துகிறேன், காலத்தை நான் பயனுள்ள வகையில் செயல்படுத்துகிறேனா இல்லை பயனற்ற முறையில் செயல்படுத்துகிறேனாங்கிறத நம்ம ஒரு டெய்லி பிளான் எழுதிட்டே வரணும். இன்னைக்கு காலையில 8ல இருந்து 9 மணி வரைக்கும் என்ன செய்ய போறேன், 9ல இருந்து 10 மணி வரைக்கும் என்ன செய்ய போறேன், 10ல இருந்து 11 மணி வரைக்கும் என்ன செய்ய போறேன், 11ல இருந்து 12 மணி வரைக்கும் என்ன செய்ய போறேன், இப்படி இரவு வரைக்கும் ஒவ்வொரு மணி நேரத்துல என்னென்ன செய்ய போறேங்கிறத எழுதிட்டு அதை நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரோம். இதை நான் செஞ்சுட்டேனா இல்லை செய்யலையா, அப்படி திருப்பி திருப்பி நம்ம பார்த்துக்கிட்டே வரும்போது நமக்கே புரிய ஆரம்பிக்கும் நாம் இந்த காலத்தை எவ்வளவு தூரம் வீணாக்கிட்டு இருக்கிறோம்ன்றது பார்த்தீங்கன்னா நிறைய காரியம் செய்யவே மாட்டோம். ஏன்னா நம்மள்ட்ட திட்டமே இல்லை. திட்டம் இருந்தால் தானே அந்த காலத்தை பயன்படுத்துறது. திட்டமே இல்லாம இருந்தா யாரோட வேணாலும் எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருக்கலாம். திட்டம் இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் பேசணும்னே உங்களுக்குள்ள தோணும், இந்த காரியத்தை நம்ம செய்ய வேண்டிய நேரத்துல வர உட்காந்து நம்ம வீணா பேசிக்கிட்டே இருக்கோமே, அவருடைய காலத்தையும் போக்கிட்டு இருக்கிறோமே, அவர் போக வேண்டிய முன்னேற்றத்தையும் நம்ம கெடுத்துக்கிட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற உணர்வு எப்போ உள்ளதோ அப்பதான் நேரம் நம்ம இருவருக்கு முக்கியங்கிறது வெளியில தெரிய ஆரம்பிக்கும். வெளியில இருக்க ஒவ்வொருத்தங்களையும் பார்த்தீங்கன்னா நேரம் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இன்னும் குறிப்பா பார்த்தீங்கன்னா உடல்ல இருக்கக்கூடிய இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஸ்ட்ரோக் ஒன்று வந்துருச்சுன்னா அவர் 3 மணி நேரம்ங்கிறது கோல்டன் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி ஒருவருடைய கண்ணை எவ்வளவு நேரத்துக்கு கொடுக்கலாம், இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா நேரம் இருக்கு. அந்த நேரங்களை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டே வரோமா, அந்த நேரத்தில் எந்தெந்த இடத்துல தவற விடுறான் கவனிச்சு பார்த்தோம்னா நல்லா தெரியும். காலம்ங்கிறது மிக மிக முக்கியமானது. அந்த காலம் பயன்படுத்தவில்லை என்றால் நம்ம பிறந்த பிறப்புக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். அந்த காலத்தை வீணாக்காம நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறும். மகரிஷி அவர்கள் ஒரு இடத்துல அழகா சொல்லியிருக்காங்க காலத்தை பத்தி. ஒரு பால் ஒரு பாத்திரத்துல பால் கொதிக்க வைக்கிறான். கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே அது பொங்கவே பொங்காது. லேசா ஒரு செகண்ட் அப்படி திரும்பிட்டு இப்படி பார்க்கும்போது அது பொங்கி வச்சிடும். இப்படிதான் நம்முடைய காலம் வீணா போயிடும். அந்த பால் பாத்திரத்தை நம்ம எப்பவுமே ஞாபகமா வச்சுக்கிட்டே இருக்கலாம். பால் சட்டியில இருக்கிற வரைக்கும் அது பொங்கவே பொங்காது. அது அப்படியே இருந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு செகண்ட்ல பொங்கி வெளியில வந்துடும். இது மாதிரி தான் அந்த காலம்ங்கிறது நம்மளை விட்டு ஒரு செகண்ட்ல வெளியில போயிடும். அப்ப அந்த காலத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறது, இதுக்கான திட்டம் என்ன இருக்கு, என்ன ஓராண்டு திட்டம் என்ன இருக்கு, 10 ஆண்டு திட்டம் என்ன இருக்கு, 20 ஆண்டு கால திட்டம் என்ன இருக்கு, 25 ஆண்டு கால திட்டம் என்ன இருக்கு, இப்படி ஒவ்வொரு திட்டங்களையும் நம்ம உருவாக்கிட்டே வந்தோம்னா தான் நம்மளால் சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த மனிதனாகவும் வேதாத்திரி மகிழ்ச்சி காட்டிய வேதாத்திரியத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நபராகவும் வாழ்வதற்கு இந்த காலத்தை கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சிஸ்டமேட்டிக்கா எழுதி அன்னன்னைக்கு நம்ம இரவு தற்சோதனை பண்ணி பார்க்கும்போது காலையில இருந்து நான் இரவு தூங்க போற வரைக்கும் 9 மணி வரைக்கும் நான் சிறப்பா செயல்பட்டுருக்கேனா, எந்தெந்த இடத்துல எல்லாம் நான் சிறப்பா செயல்படல, எந்தெந்த நேரத்துல எல்லாம் நான் செய்ய வேண்டிய வேலையை விட்டு இன்னொருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், பேசிக்கிட்டு இருக்கிறது மூலமா அவருடைய நேரத்தை வீணாக்கி என்னுடைய நேரத்தை வீணாக்கி நான் அடைய வேண்டிய இலக்கையும் அடைய முடியல, அவரும் அடைய வேண்டிய இலக்கை அடைஞ்சிருக்கவே முடியாது. இந்த மௌனம் இருந்ததுக்கு பிறகு 30 நாள் இருந்ததுக்கு பிறகு நான் என்னுடைய நேரத்தை பயன்படுத்தும் முறையே வேறு மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா நானும் நிறைய நேரத்தை வீணாகிட்டு தான் இருந்திருக்கேன். காலம் எப்ப நேரம் நம்ம இருவருக்கும் முக்கியம்னு பேசுற தகுதி எனக்கு வந்துச்சுன்னா ஒண்ணுன்னா 1 மாத மௌன நோன்பில் இருந்த பொழுது நான் எவ்வளவு நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கேன், எவ்வளவு பேர்ட்ட தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கேன், அவங்க எவ்வளவு ஆர்வமா என்கிட்ட தேவையில்லாத விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க பேச பேச நான் எவ்வளவு ஆர்வமா இன்னொரு விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கேன், இதுல ஏதாவது பயனுள்ள விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கேன்னா பயனுள்ள விஷயத்த பேசவே மாட்டேன். பயனுள்ள விஷயத்த பத்தி பேசினீங்கன்னா கொஞ்ச நேரத்துல போர் அடிச்சிடும். பயனில்லாத விஷயத்த அதுவும் அடுத்தவங்களை பத்தி பேசும்போது ஆனந்தமா இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா காலத்தின் மீது கவனமாக இருக்க வேண்டும். நேரம் நம்ம இருவருக்கும் முக்கியங்கிறது நம்ம ஒருத்தட்ட பேசும்போதும் நம்மள்ட்ட அவர் பேசும்போது நம்ம மனசுக்குள்ள சொல்லிக்கிற வேண்டிய இந்த மாதத்தினுடைய மந்திர வார்த்தையாக வைத்துக் கொள்ளலாம். நேரம் நம் இருவருக்கும் மிக முக்கியம், நேரம் நம் இருவருக்கும் மிக முக்கியம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம திருப்பி திருப்பி நம்ம மனசுக்குள்ள இந்த மாதத்தினுடைய மந்திர வார்த்தையா வச்சுக்கலாம். எந்தெந்த நேரத்துல நான் வீணா டயத்தை செலவழிச்சேன், எந்த நேரத்துல நான் பயண செலவழிச்சேங்கிறத இரவு தற்சோதனை பண்ணி பார்த்துட்டே வாங்க. பணம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நேரத்தை நம்மளும் வீணாக்கி
நமக்கு வேண்டியவருடைய நேரத்தை வீணாக்கி கேட்டா அதுதான் ஹாப்பியா இருந்துச்சு, அதுதான் மகிழ்ச்சியா இருந்துச்சு. நமக்கு நாமளே ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் அடைய வேண்டிய இலக்கையும் நம்ம நோக்கி பயணம் பண்ண முடியாது. அது மாதிரி நம்ம யாருடைய நேரத்தை வீணாக்கிறோமோ அவருடைய அடைய வேண்டிய இலக்கையும் நம்ம அவரால் அடைய முடியாத சூழ்நிலையை நம்ம உருவாக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். அதனால நீங்க யார்கிட்ட பேசினாலும் நேரம் நம்ம இருவருக்கும் மிக முக்கியம் அப்படிங்கிற வார்த்தையை மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும். டைட்டில்ல பாத்தீங்கன்னா நேரம் நம் இருவருக்கும் முக்கியம்ங்கிற வார்த்தை இருக்கு. ஆனா இதுல சொல்லும் போது நேரம் நம் இருவருக்கும் மிக முக்கியம் அப்படிங்கிற வார்த்தையை உங்க மனசுக்குள்ள கண்ணை மூடி மூடி சொல்லிட்டே வாங்க. ஏன்னா இந்த உடலுக்குள்ள இருக்க உயிர், அந்த உயிரினுடைய படத்தின் நிலையா இருக்க மனம், இவைகளை பயன்படுத்தி நம்முடைய இந்த எக்ஸ்பைரி டேட்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதை நோக்கி வேகமா நம்ம பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எவ்வளவு வேகமா பயணம் பண்ணிட்டு இருக்க கூட நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப ஜனவரி 1ஆம் தேதி வந்துச்சு நியூ இயர். இப்ப எத்தனாவது மாசம் வந்துருச்சு பாருங்க, 4 மாசம் முடிஞ்சிருச்சு. இன்னும் மீதி எத்தனை மாசம் இருக்கு? வெறும் 8 மாசம் தான் இருக்கு. இன்னொரு 4 நாளா ஓடிச்சுன்னா முடிஞ்சு போயிரும், இந்த வருஷம் முடியும். நம்முடைய வயசு டக்குன்னு ஏறிடும், ஒரு வயசு ஏறிடும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த காலம்ங்கிறது மிக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அந்த காலத்துல நம்ம கவனமாக இருந்தோம்னா தான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை ஈர்க்க முடியும். இன்னும் வெற்றி பெற்ற மனிதர்களுடைய செயல்களை கவனிச்சு பாருங்க. அவங்க காலத்தை எவ்வளவு திட்டமிட்டு எவ்வளவு சிறப்பா பயன்படுத்தி எப்படி அவங்க உயர்ந்துகிட்டே இருக்காங்கிறத பாருங்க. காலம் ஒவ்வொரு நேரத்தையும் நீங்க ஒருத்தங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு நிமிஷம் 100 ரூபாய் நீங்க நினைங்க. அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா 1000 ரூபாய் நம்ம வீணாக்கிட்டோம் அப்படிங்கிற உணர்வுக்கு வாங்க. இப்படி ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 100 ரூபாய் வேல்யூ போட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நேரத்தினுடைய வேல்யூ தெரியாது. நம்ம இப்ப நேரத்துக்கு வேல்யூ போடாதனால நம்ம எவ்வளவு நேரம் பேசுறோம், என்ன பேசுறோம் எதுவுமே தெரியாது. இன்னும் மொபைல்ல எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே காதுல வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தோம்னா ஆனந்தம் மட்டும்தான் இருக்கும். என்ன பேசுறோம்னே கடைசியா கூட்டி கழிச்சு பார்த்தா என்ன பேசுறோம்னே நமக்கு தெரியவே தெரியாது. என்னத்தையோ பேசியிருப்பான், அவங்களும் என்னத்தையோ பேசியிருப்பாங்க. சிரிச்சு முடிச்சுட்டு வேலையை முடிஞ்சு போயிடும். ஆனா இந்த ஒவ்வொரு நிமிஷமும் 100 ரூபாய் நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. 10 நிமிஷம் ஒருத்தவங்க போன்ல பேசுனீங்கன்னா 1000 ரூபாய் வீணா போச்சு அப்படிங்கிற உணர்வு வந்துச்சுனாவே நம்மளால இந்த நேரத்தை வீணாக்காமல் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சிறப்பா செயல்படலாம்ல பார்க்கலாம். இன்னும் நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி தவம் பண்ணலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு தவ ஆற்றல் உயர்த்திக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் பிறப்பற்ற நிலையை அடைதல் அப்படிங்கிற நிலையை நம்ம அடைய முடியும். நம்ம இப்ப வாழ்க்கையில் வெற்றியாளர் ஆகலாம், சாதனையாளர் ஆகலாம். அதுக்கு வேணா நம்முடைய செயல்பாடுகள் இருக்கு. ஆனா நம்ம தவத்தால் மட்டும்தான் பிறப்பற்ற நிலையை அடையும். ஒவ்வொரு உயிரும் இந்த பூமிக்கு வந்துட்டு பிறப்பற்ற நிலையை நோக்கி போவதற்காகத்தான் வந்திருக்கு. ஆனா அதை சுத்தமா மறந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள்ல சந்தோஷங்கள் கிடைப்பதும், சின்ன சின்ன பாராட்டுகள் மயங்கி நிற்பதும், சின்ன சின்ன விஷயங்களே தான் வாழ்க்கையில சாதித்ததா நினைச்சு கொண்டும் தன்னுடைய காலத்தையும் நேரத்தையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நபர்களும் வீணாக்கி கொண்டிருப்பதை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் மட்டுமே புரிய முடியும். இல்ல கூர்ந்து கவனிக்கலைன்னா இது ஒரு விஷயமே இல்லை. இதெல்லாம் ஒரு விஷயமா நம்ம பாட்டுக்கு ஹாப்பியா இருக்கவங்க ஜாலியா இருப்போம், எல்லாரோடையும் ஜாலியா பேசிட்டு இருப்போம், சிறப்பா இருப்போம். பிரச்சனை வரும்போது பிரச்சனைக்கு அப்ப என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். அப்படிங்கிற மாதிரி தான் நம்முடைய மனநிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மனநிலையை சரியாக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நேரமும் ஒரு நபர்கிட்ட பேசும்போது நேரம் நம் இருவருக்கும் மிக முக்கியம். ஏன்னா காலம்ங்கிறது கடந்து போயிட்டே இருக்கு. இப்ப வந்த ஒரு வருஷம் 4 மாசமா முடிஞ்சு போனது எந்த வேகமா முடிஞ்சு போச்சோ இது மாதிரி தான் மீதி இருக்க 8 மாசம் முடிஞ்சு போகுது. அப்ப அந்த நேரம் நமக்கு எவ்வளவு முக்கியமான விஷயங்கிறத நம்ம கவனிச்சு பார்க்கணும். அது மாதிரி பேசும்போது ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்க வேல்யூ பண்ணி பாருங்க. ஒவ்வொரு நிமிஷத்துக்கு 100 ரூபாய் நீங்க வேல்யூ பண்ணீங்கன்னா உங்களுடைய நேரம் எவ்வளவு நேரம் வீணாக்குறீங்க அப்படிங்கிறது. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா தவாற்றலை பெருக்கிக்கிட்டே வந்தோம்னா நம்ம பிறப்பற்ற நிலையாடும். என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் கண்ணை மூடி மூடி தவம் பண்ணிக்கிட்டே வரும்போது இன்னுமே பார்த்தீங்கன்னா இப்ப கண்ணை திறந்துக்கிட்டே நம்ம தவம் செய்ய முடியும். நல்லாவே கவனிச்சு பார்த்தீங்கன்னா துரியத்துல இருக்கிறதோ அக்னியில இருக்கிறதோ மிக சாதாரணமாக கண்ணை திறந்து கொண்டே செய்ய முடியும். இன்னும் துரியாயுத மாதிரியான நிலைகளும் பழக்கமானதுக்கு பிறகு கண்ணை திறந்துக்கிட்டே நம்ம செய்யலாம். கண்ணை மூடித்தான் தவம் செய்யணுங்கிறது இல்லை. நம்முடைய பேச்சு, நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல் எல்லாமே ஒரு ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிருச்சுனாலே அது தவம் தான். அந்த தவத்தை நாம் சிறப்பாக செய்வதற்கு எப்பொழுதுமே நம்முடைய உடலை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். உடலை சரியாக வைத்துக் கொள்வதற்கு உடற்பயிற்சியும் சிறப்பாக செய்து கொண்டு வர வேண்டும். அதே மாதிரி நம்முடைய உயிரை சிறப்பாக வைத்துக் கொள்வதற்கு நாம் காயகல்ப பயிற்சியை விடாமல் செய்து கொண்டே வர வேண்டும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஜீவகாந்தத்தை பெருக்குவதன் மூலமாகவே நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிகளை பெற முடியும். நம்முடைய தவ ஆற்றலை மிகுதியாக்க முடியும். எனவே ஜீவகாந்த ஆற்றல் பயிற்சி நான் தினமும் செஞ்சேனா, அது மாதிரி தற்சோதனை செய்தேனா,
தினமும் அருகுண சீரமைப்பு செஞ்சுக்கிட்டே வரேன்னா நான் கவலைப்படுற நேரம் நிறைய போகுதா, அல்லது நான் கோவப்பட்ட நேரம் நிறைய போகுதா, கோவப்பட்டதுக்கு பிறகு நான் வருத்தப்பட்ட நேரம் நிறையா இருந்துச்சா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா சினம் வந்ததுக்கு பிறகு பின்னாடி கவலை வரும், இல்லைன்னா கவலை வந்ததுக்கு பிறகு பின்னாடி சினம் வரும். இப்படி ஏதோ ஒன்று அதுக்குள்ளதான், இந்த அறுகுணத்துக்குள்ளதான் ஏதோ ஒன்று. அதே அறுகுணத்துல இந்த 2 குணம் தான் மிக மிக முக்கியமா இருக்கு. சினம், கவலை, இது 2 மட்டும்தான் மிக முக்கியமா இருக்கு. மற்றதெல்லாம் நமக்கு ஒன்றும் பெரிய விஷயமாலாம் இருக்காது. ஏன்னா அதெல்லாம் நம்ம யாருமே மற்ற இதுகள்ல எல்லாம் இருக்க மாட்டோம். எப்ப மகரிஷியுடைய இதுக்கு வந்து தவத்துக்கு வந்து வாழ்க வளமுடன் வாழ்க வையும் சொல்லிட்டோமோ, அப்ப மற்ற எல்லாமே மற்ற 4 குணங்களும் நம்ம விட்டு பிறந்திருக்கும். கண்டிப்பா இதுக்கு வருவதற்கு முன்னாடி இருந்த 4 குணங்களும் இப்பொழுது அந்த 4 குணங்களும் குறைவாக இருப்பதை தெளிவாக காணும். ஆனால் இப்பொழுதும் நம்மிடம் சினம் இருக்கிறது, கவலை இருக்கிறது. இந்த சினமும் கவலையும் எப்படி நான் தவிர்க்க போகிறேன்? இதுக்காக நான் என்ன பயிற்சி செஞ்சுக்கிட்டே வரேன்? ஏன் எனக்கு சினம் வருது? சினம் வர்றதுக்கு காரணம் என்ன? இயலாமையிலே சினத்துக்கான அடிப்படையான காரணம். ஏன் எனக்கு இயலாமையில நான் இருக்கேன்? இயலாமை எனக்கு ஏன் வந்துச்சு? என்ன செய்ய முடியல? எனக்கு உடல் ரீதியா பிரச்சனையா, இல்ல பொருளாதார ரீதி பிரச்சனையா, தொழில் ரீதியா பிரச்சனையா? ஏன் என்னால எனக்குள்ள இயலாமை இருக்கு. இந்த இயலாமை தான் வந்து உங்களுக்கு சினம் வர்றதுக்கு காரணம். இந்த இயலாமை தான் சிரிப்பு வராம இருக்கிறதுக்கு காரணம். அனைத்துக்குமே இயலாமை தான் காரணம். அந்த இயலாமை என்ன காரணம்ங்கிறத நம்ம ஆழ்ந்து ஆழ்ந்து கவனிச்சு பார்த்தோம்னா தான் தெரியும். இந்த இயலாமைக்கு காரணம் நம்ம வந்து நிறைய நேரத்தை வீணாக்கினோம். அதனாலதான் நம்மளால வெற்றி அடைய முடியல. எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டிகிரி படிக்கிறோம்னாவே அதுல இன்னும் நேரத்தை சரியா செயல்பட்டு படிச்சிருந்தோம்னா இன்னைக்கு வாங்கியிருக்க மார்க்கை விட அதிகமாக வாங்கியிருந்தா இன்றைய வேலையை விட உயர்ந்த வேலைக்கு போயிருக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இயலாமைக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னா இந்த நேரத்தை பயன்படுத்தாதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இதனாலதான் இன்றைய தலைப்பு நாம் இருவருக்கும் நேரம் மிக முக்கியம் அப்படிங்கிற டைட்டிலே கொடுத்ததுக்கான இந்த இயலாமையினுடைய முக்கியமான விஷயம் இந்த நேரத்தை பயன்படுத்தாமை. நேரத்தை யாரெல்லாம் வீணாக்குறாங்களோ அவங்க எல்லார்கிட்டையும் இந்த இயலாமைங்கிற தன்மை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா செய்ய வேண்டிய நேரத்துல செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிருக்க மாட்டாங்க. செய்ய வேண்டிய வேலையை செய்யாதனால அந்த செயல்ல தோல்வி வந்திருக்கு. அந்த தோல்வி வந்ததுனால அது இயலாமையை மாறும். இயலாமையை மாறணும் வீட்டுக்காரமாவோ இல்ல வீட்டுக்காரரோ யாரோ ஒருத்தவங்க கேட்கும்போது சட்டுன்னு கோபம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை கடை வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்க முடியலைன்னா இயலாமைன்னு அந்த கோபமா வெளிப்படுறது. அப்படி அந்த இயலாமையினுடைய அடிப்படை நேர நிர்வாகமின்மை, நேரத்தின் மீது அக்கறையின்மை. இதைத்தான் இன்றைய தலைப்புல நம்ம எடுத்துக்கிற வேண்டிய விஷயம். நேரம் நம் இருவருக்கும் மிக முக்கியம். அது எதுல நம்ம வாழ்க்கையில அனைத்து துறையிலும் வெற்றி அடைய வேண்டும் என்றால் சினம் வரக்கூடாது. சினம் வந்தால் கவலை வரும். அந்த சினத்தினுடைய அடிப்படையா இருக்கக்கூடியது இயலாமை. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இயலாமைக்கு காரணம் என்ன? முயலாமை தான் காரணம். இயலாமைக்கு காரணம் முயலாமை. ஏன் முயலாமை? முயன்றது இருந்தால் நம்ம இயலாமைங்கிறதே வந்திருக்காங்க. இந்த ஆமையில் தான் எல்லா பிரச்சனையும். பொறாமை வரும், இயலாமை வரும், முயலாமை வரும். இந்த 3 ஆமைகள் தான் வரும். பொறாமையை விட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த ஆமையை வெற்றி விட்டுலாம். இந்த 2 ஆமையில பாருங்க. முயலாமை காரணம் என்ன? நேரத்தை சரியாக நிர்வாகம் செய்யாதுன்னா முயலாமை காரணம். இயலாமை காரணம் என்ன? நேரத்தை சிறப்பா செயல்படாம இருக்கிறது தான் அந்த இயலாமை காரணம். ஏன் இயலாமை ஆகுது? அந்த நேரத்தை நம்ம செயல்படுத்தலை. ஒருத்தங்க டாக்டர் ஆயிருக்காங்க, ஒருத்தங்க இன்ஜினியர் ஆயிருக்காங்க, ஒருத்தங்க வக்கீல் ஆயிருக்காங்க, ஒருத்தங்க ஒரு தொழில மிகப்பெரிய நபராக உருவாக்கியிருக்காங்க. இப்ப இறைமதன் மாதிரி ஆளு சாதாரணமா இருந்தவங்க இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய தலைவராக உயர்ந்திருக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய செயல்ல சரியா இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு போற நம்ம மாதிரி ஆளு அந்த செயல்ல கோட்டை விட்டு நம்ம வந்து அதுல கிடைக்கக்கூடிய ஆனந்தத்துல வந்துடும். அந்த ஆனந்தத்தை விட்டு 10 பைசாவுக்கு பிரயோஜனமே கிடையாது. அவங்க எல்லாம் எப்படி திட்டம் போட்டு ஒரு உயர்ந்த நிலையை அடைகிறாங்களோ அதே திட்டம் நம்மிடமும் இருக்க வேண்டும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ இறை சாதனை மார்க்கெட்டுடைய அசட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச விதத்துல 1 கோடிக்கு குறையாமல் இருக்கும். அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் ஓராண்டுலைன்னா அவங்க வந்து தெளிவா திட்டமிட்டு தெளிவா சிந்திச்சு நேரத்தை வீணாக்காம செயல்பட்டுட்டே இருக்கிறாங்க. அதனால அவங்க அந்த உயர்ந்த நிலை அடைகிறாங்க. நம்ம ஏன் உயர்ந்த நிலை அடையல? நம்ம அது நடக்கிற நிகழ்ச்சிகளை பார்த்து ஆனந்தப்பட்டு அப்படியே இருந்துட்டு பாக்குறோமா, நபர்களை பார்த்தோமா, ஹாப்பியா இருந்துட்டு எல்லார்ட்டையும் சந்தோஷமா பேசுறோமா, அதுல இருக்கிறதுனால நம்ம அந்த நிலையில இருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் வாழ்க்கையை என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு, என் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கா, அதுக்கு காரணம் என்ன? என்கிட்ட நேர நிர்வாகமின்மை. நேரம் நிர்வாகம் இல்லாதனால என்னால இலக்கை ஃபிக்ஸ் பண்ண முடியல. இலக்கை ஃபிக்ஸ் பண்ண முடியாதனால என்னால் அதை நோக்கிய பயணத்தை பண்ண முடியல. இப்போ எங்க கூட இருக்க ஒரு நபரே எங்க கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்காங்கன்னா ஏன் என்னால அடைய முடியாதுன்னு நமக்கு நாம கேட்டு இப்பல இருந்து நம்மளை சீரமைச்சுக்கிட்டு நம்ம எப்படி உயர போறோம், ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எப்படி சிறப்பா செய்ய போறோம்,
சிறப்பா செயல்படுவதன் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை பெற முடியும். ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க யோசிச்சு பாருங்க, இயலாமை தான் எல்லா பிரச்சனையும். இப்போ உடல் ரீதியா இயலாமை வருதா? எதனால உடல் ரீதியா இயலாமை வருது? ஒழுங்கா உடற்பயிற்சி செய்யல, சத்தான உணவுகள் எடுக்கல, அதனால நமக்கு உடல் ரீதியா இயலாமை வருது. மனசு ரீதியா இயலாமை ஏன் வருது? நம்ம ஒழுங்கா தவம் பண்ணல, தற்சோதனை பண்ணல, நேர நிர்வாகம் பண்ணல, இப்படி சில காரணங்களால அந்த இயலாமை வரும் பொழுது நம்மால் வெற்றியை நோக்கி போகவே முடியாது. நம்ம மற்றவருடைய வெற்றியை பார்த்து ஆனந்தப்பட்டு போலாமே ஒழிய நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே நம்ம வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறையும். ஏன்னா நம்மள்ட்ட அதுக்குரிய திட்டம் இல்லை, அதுக்குரிய நேர நிர்வாகம் இல்லை, அதை நோக்கிய பயணம் இல்லை. நமக்கு அதுல கிடைக்கிற ஆனந்தம் தான் நமக்கு பெருசா இருந்துகிட்டே இருக்கு. நம்ம ஆனந்தத்தை பெருசா நினைக்கிறோமே ஒழிய நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நம்ம ஏன் செய்யல, நமக்கு என்ன இல்லை, நமக்கிட்ட என்ன திறமை குறைவு, என்ன இயலாமையில் இருக்கேன். இந்த இயலாமைங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க, அப்பதான் உங்களுக்குள்ள தெரியும் நான் என்ன இயலாமையில இருக்கேன், ஏன் எனக்கு பிரச்சனை. ஒரு சின்ன தொழில் ஆரம்பிச்சா கூட ஒரு தொழில் சம்பாதிச்சிட முடியுமே, எதுவுமே செய்யாம இருந்துட்டு ஏன் என்னால ரிசல்ட் எடுக்கவே முடியல, எந்த இடத்துல இயலாமையில இருக்கேன். இதை திருப்பி திருப்பி கேளு. அந்த இயலாமையை நீங்க கேட்க கேட்க உங்களுக்குள்ள புரிதல் நடக்கலாம். அந்த புரிதல் நடக்கும் பொழுது சிந்தனை வரிய சிந்தனை வர சிந்தனை தெளிவு வர வர உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு நுட்பமாக அமையும். சிந்திக்காததான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம். ஏன் சிந்திக்க மறுக்கிறான்? சிந்திச்சா வேலை பார்க்கணுங்கிறது தெரியும், அந்த வேலை பார்த்தா சிரமமா இருக்குன்னு தெரியும். நம்ம அந்த நேரத்தை நிர்வாகம் பண்ணக்கூடாது. நம்ம அப்படி ஹாப்பியா 4 பேர் ஹாய் ஹை பைன்னு பேசிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு நான் இந்த வேலையை சிறப்பா செஞ்சுட்டேன், என்னை 2 பேர் பாராட்டிட்டாங்க, அதுல மிக ஆனந்தம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிருந்தோம்னா நம்ம எப்பொழுதுமே இந்த இயலாமையிலேயே தான் வாழ்ந்துருப்போம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுடைய இயலாமை என்ன அப்படிங்கிறது தெளிவா எழுதுங்க. எழுதி அது குறித்து சிந்திங்க, அழுத்தமா சிந்திங்க. ஏன் இந்த இயலாமையில நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இயலாமையினுடைய அடிப்படை பார்த்தீங்கன்னா நேர நிர்வாகமின்மை. என்ன செய்ய போறோங்கிற இலக்கு இல்லை, அது காலத்தை பத்தி கவலையே இல்லை. அப்படியே காலம் ஓடி முடிச்சுட்டா நான் போய் சேர்ந்துட்டேன்னா பரவாயில்ல, அது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. மற்ற உயிரினங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாம வாழ்ந்துட்டு போனதுக்கு தான் அது பொருத்தமானது. என்னுடைய வாழ்க்கையில் நான் சிறப்பா செஞ்சிருக்கேனா அப்படின்னா நமக்குள்ள அதை யோசிக்கணும்னா அந்த இயலாமையை குறித்து ஆழமா சிந்திங்க. ஆழமா சிந்திக்க 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 உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சு சிந்தனை தான் அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வு. ஆழமா சிந்திக்க சிந்திக்க உங்களுக்கு தெரியும் எதுல எல்லாம் நீங்க தவறு செய்யறீங்க. வேற யாருக்கும் தெரியவே வேண்டியது. மற்றவங்க எல்லாரையும் நம்ம என்ன வேணாலும் பொய் சொல்லிடலாம், ஆனா நமக்கு தெரியும் நான் எந்த இடத்துல சரியில்லாம இருக்கேன், எந்த இடத்துல நான் சிறப்பா செயல்படல, எதை நோக்கி என்னுடைய பயணம் இருக்கு, எனக்கு தெரியவில்லை. ஏன் தெரியவில்லை? அது இலக்கு வச்சா வேலை பார்க்கணும், இலக்கு இல்லாம ஹாப்பியா இருக்கலாம். 10 இடத்துக்கு போனோமா, பேசணுமா, 4 பேர்ட்ட சந்தோஷமா பேசிட்டு இருந்தோமா, இதுவே போதுங்கிற மாதிரி இருந்துட்டா அது வேற. அப்படியே இல்லைனாலும் நம்ம பெரிய இதை அடையாளம் பிறப்பற்ற நிலையை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேதாத்திரி மகரிஷியுடைய வழிகாட்டல நம்ம வந்திருக்கிறோம். மிக கிடைத்திருக்கிற ஒரு வாய்ப்பு. எத்தனையோ இந்த உலகம் முழுக்க 700 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. இதுல அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 1 கோடி பேர் இதை தெரிஞ்சிருப்பாங்க. ஆனா இதை பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா 10,000 பேர் தான் பயன்படுத்துவாங்க. அந்த 10,000த்துல நம்ம ஒருத்தரா இருந்துட்டு நம்ம உயராம இருந்தோம்னா அது யாருடைய தவறு? நம்முடைய தவறு. ஏன்னா நமக்கு தெரிஞ்சதுமே நம்ம அந்த உயர்வை நோக்கி நம்ம பயணம் பண்ணல. தெரியாம நம்ம இருந்துட்டா அது வேற விஷயம். தெரிஞ்சிருந்தே நம்ம பயணம் பண்ணலைங்க. இயலாமை என்ன? ஒவ்வொரு ஆளும் யோசிச்சு பாருங்க, ஏன் நான் இயலாமையில் இருக்கேன், என்ன செய்யல, என்கிட்ட என்ன திறமை இல்லை, ஏன் நான் அப்படியே இருக்கேன் அப்படிங்கிற கேள்வியை உங்களுக்கு திருப்பி திருப்பி சிந்திங்க. சிந்திச்சதுக்கு பிறகு ஒரு செயல்பட ஆரம்பிக்கீங்க. அந்த செயல் உங்களை ஒரு அடுத்த இடத்துக்கு உயர்த்திக்கிட்டே போகும். அதுக்கு அந்த நேரம்ங்கிறது மிக மிக முக்கியம். நேரம் நம் இருவருக்கும் மிக மிக முக்கியங்கிறத நீங்க ஒவ்வொரு இடத்துல பேசும்போதுல இருந்து ஒவ்வொரு செயல் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க கடைபிடிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நேரத்தை நீங்க மதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே உங்களுடைய எல்லா தன்மைகளும் மாற ஆரம்பிங்க. எழுதி பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமா பிரிச்சு பாருங்க. அந்த பிரிச்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெளிவா தெரிய ஆரம்பிங்க, இல்ல நான் இந்த இடத்துல தவறு செய்யறேன் அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம இன்னொருத்தவங்களை பேசும்போது 100 ரூபாய் போகுதுங்கிற ஒரு சிந்தனையோட பேசி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த பேச்சு குறைய ஆரம்பிக்கும். பேச்சு குறைய ஆரம்பிக்க மூச்சினுடைய வேகம் குறைய ஆரம்பிக்கும். எப்ப பேச்சு அதிகமாகுதோ அப்பொழுது மூச்சினுடைய வேகம் அதிகமாகும். மூச்சினுடைய வேகம் அதிகமாகும் பொழுது நம்முடைய சிந்தனை வரவே வராது. இந்த பேச்சை குறைக்கும் போது என்ன, மூச்சு சீராகும். அந்த மூச்சு சீராகும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்குள் சிந்தனை திறன் வளர ஆரம்பிக்கும். அந்த சிந்தனை திறனை வளர்க்க வளர்க்க நம்ம இன்னும் ஏதாவது செய்யணுங்கிற உணர்வு வர ஆரம்பிக்கும். அந்த செயல் ஏதாவது ஒரு செயலை சிறப்பா செய்ய பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு ஆனந்தம் வர ஆரம்பிக்கும். மகிழ்ச்சி இல்லை, மகிழ்ச்சிங்கிறது சின்ன சின்ன ஒரு இதை சாப்பிட்டா வரக்கூடியது. இது மாதிரி ஆனந்தம்ங்கிறது பிளிஸ் உங்களுக்குள்ள இருந்து வர ஆரம்பிக்கும். அந்த ஆனந்தம் உங்களை அடுத்த இடத்துக்கு பயணத்திற்கு எடுத்துக்கிட்டே போயிடும்.
உங்களை சுற்றி அந்த ஆனந்தமான ஒளி வீச ஆரம்பிக்கும். அந்த ஆனந்தம் மற்றவருடைய கஷ்டத்தை போக்க ஆரம்பிக்கும். அந்த ஆனந்தம் நம்முடைய உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்ல ஆரம்பிக்கும். அடுத்து இந்த வேதாத்திரி மகிழ்ச்சி கூறி அந்த இரண்டொழுக்க பண்பாடை நாம் தினமும் ஒழுங்க கடைபிடிக்க பார்த்தீங்கன்னாவே உங்களுடைய தன்மை உயர்ந்துட்டே வரும். நான் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படும் வீரர்களுக்கு என்னால் இயன்ற உதவியை செய்வேன். இதுல மட்டும் கவனமா இருந்துகிட்டே இருந்தோம்னாலே நம்ம பிறப்பட்ட நிலையை அடைவதற்கான சூழ்நிலைகள் நம்மளை நோக்கி வர ஆரம்பிக்கும். இதை யாரெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்களோ அவங்க எல்லாரும் நிச்சயமாக தவத்துல இருக்கிறவங்க தான் இந்த நிகழ்ச்சியில கலந்து இருப்பாங்க. இனி வீடியோல பார்க்க போறவங்களும் தவம் நுட்பங்கள் தெரிஞ்சவங்க தான், பின்னாடி ரெக்கார்டிங்ல யூடியூப்ல பார்க்க போறவங்க தவ நுட்பங்கள் தெரிஞ்சவங்க தான் இருக்க போறாங்க. அவங்க எவ்வளவு பெரிய தவத்துல இருந்தாலும் இந்த மகரிஷி சொன்னா இந்த இரண்டொழுக்க பண்பாடு எக்காரணம் ஒன்றும் மீறக்கூடாது. யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். இயன்றளவு மற்றவர்களுக்கும் முடிஞ்சா உதவி செய்யுங்க, இல்லாட்டா உதவி செய்யலைங்கலாம் ஒரு மேட்ரே கிடையவே கிடையாது. நீங்க அடுத்தவங்களுக்கு துன்பம் செய்யாம இருந்து தவம் பண்ணிட்டே வந்தீங்கன்னாவே நீங்க அந்த பிறப்பற்ற நிலையை நோக்கி போயிடும். எனவே நேரம் நம் இருவருக்கும் மிக மிக முக்கியங்கிறத நீங்க திருப்பி திருப்பி ரீகால் பண்ணிட்டே வாங்க. இந்த ரீகால் பண்ண உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி உங்களால் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அந்த பயணம் உங்களை ஒரு சிறந்த நிலைக்கு எடுத்து செல்லும். இன்னும் மேலும் மேலும் உயர்வதற்கு சிந்தனை தான் முக்கியமான ஒரு விஷயம். அந்த சிந்தனைக்கு காரணம் இயலாமையா இருக்கு. அந்த சிந்தனையை நம்ம உயர்த்தி செயலுக்கு மாற்றணும். முதல்ல சிந்திக்கணும், சிந்திச்சதுக்கு பிறகு அதை செயலா மாற்றணும். அந்த செயல்ல என்ன செய்ய போறேங்கிற திட்டம் தெளிவாக இருக்கணும். அந்த திட்டம் தெளிவாக இருந்தால் தான் உங்களால் ஒரு உயர்ந்த நிலையை நோக்கி பயணம் பண்ண முடியும் என்ற விழிப்புணர்வு தகவலை பதிவிட்டு, நேரம் நம் இருவருக்கும் மிக மிக முக்கியங்கிறது இன்றிலிருந்து நீங்க யாரோட பேசினாலும் சரி, உங்கள்கிட்ட இருக்கும்போது பேசினாலும் நினைச்சாலும் சரி, சும்மா வேற எதாவது போகும்போது நேரம் நம் இருவருக்கும் மிக முக்கியம்னு என் உடலுக்கும் என் உயிருக்கும் ஒரு செய்தியை சொல்லி அந்த நேரத்தின் மீது கவனம் வைப்போம். காலத்தை வென்றவர்களாக மாறுவோம். மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை பெறுவோம். மிக எளிய ஒரு குட்டி தவமா ஒரு துரியாயுத தவம் இப்போ பண்ணிடுவோம். எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டோம்னா அந்த தவ நிலையிலே எப்பவா இருந்தாலும் இருந்துகிட்டே இருக்க முடியும் என்ற ஒரு விழிப்புணர்வு தகவலை பதிவிட்டு, இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். அடுத்த இந்த வேதாத்திரி மகிழ்ச்சியுடைய ஆற்றல் உங்கள் அனைவருடையும் வழிகாட்டும், உதவி செய்யும் என்ற தகவலை பதிவிட்டு, இப்பொழுது ஒரு 3 நிமிடத்துல இருந்து 5 நிமிடத்துக்குள்ள ஒரு குட்டி தவம் பண்ணிடலாம். எல்லாரும் இதுல இருக்கவங்க கண்ணை முடிச்சிருங்க. கண்ணை மூடிட்டு அருட்காப்பு போட்டுக்கோங்க மனசுல. அன்னை தாய் தந்தை நினைச்சு வணக்கம். குருக்கு வணக்கம். குருவினுடைய ஜீவகாந்த ஆற்றல் நம் உடல் முழுவதும் நிறையட்டும். ஆக்னா சக்கரத்தில் மையம் கொள்ளட்டும். ஆக்னையிலிருந்து துரியத்திற்கு செல்லட்டும். துரியத்திலிருந்து நம்முடைய 12 அங்குல உயரத்தில் இருக்கக்கூடிய துவாதன சாங்கத்திற்கு செல்லட்டும். துவாதர சாங்கத்தில் இருந்து அப்படியே சந்திரன் செல்லலாம். சந்திரனில் இருந்து அப்படியே சூரியன் போகலாம். சூரியன்ல இருந்து மனைவியில் உண்டு சூரிய குடும்பத்தை அப்படியே பாருங்க. சூரியனுடைய முதல் வட்டப்பாதையில் புதன், 2ஆம் வட்டப்பாதையில் சுக்கிரன், 3வது வட்டப்பாதையில் சந்திரன், 4வது வட்டப்பாதையில் செவ்வாய், 5வது வட்டப்பாதையில் குரு, 6வது வட்டப்பாதையில் சனி, ராகு கேது சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த எரிந்து வரக்கூடிய அந்த தூள்களா இருக்கக்கூடியது. அதையும் மனசுல கவனத்தை வச்சு அப்படியே அதுல இருந்து மெதுவா உயர்ந்து அப்படியே சக்திகளம் என்று சொல்லக்கூடிய கோடிக்கணக்கான சூரியங்களை நிறைந்திருக்கக்கூடிய நட்சத்திரங்களாக தெரியக்கூடிய மண்டலங்களுடன் தொடர்பு அப்படியே விரிந்து செல்லும். ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய வெளி காந்த வெளி, அந்த காந்த வெளியுடன் நாம் அனைவரும் உயர்கலப்பு பெறுகிறோம். அந்த காந்த வெளி எப்பொழுதும் நமக்கு உதவி செய்யட்டும். அந்த காந்த வெளியுடன் இணைந்து இருக்கிறோம். அந்த காந்த வெளி நமக்கு எப்பொழுதும் உதவியாக அமையட்டும். அந்த காந்த வெளியை கவனித்து பாருங்கள். அந்த காந்த வெளியுடன் இணைங்கள். அந்த காந்த வெளியை தாண்டி அப்படியே இன்னும் மேல போற அப்படியே சிவகலம் என்கக்கூடிய சுத்த வெளி. அந்த சுத்த வெளியில இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த வழிகள் வேதனைகள் அனைத்தையும் சுத்த வெளியில கொட்டிடலாம். கொட்டிட்டு இப்போ புதிய மனிதனாகிட்டோம். இப்ப அந்த சுத்த வெளியில இருந்து மெதுவா அப்படியே இறங்கி மீண்டும் சக்தி களத்துக்குள்ள வரும். கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் அதுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளி காந்த வெளி, அந்த காந்த ஆற்றலை நாம் மனதால் ஏற்று, மனதால் ஈர்த்து
அப்படியே நீல நிறத்தில் இருக்கக்கூடிய காந்த ஆற்றலை அப்படின்னு நம்ம ஏற்று அந்த நீல நிற ஆற்றலுடன் அப்படியே ஆற்றலை ஈர்த்து அப்படியே சூரியனுக்கு பெறுவோம். சூரியனிலிருந்து சந்திரன், சந்திரனிலிருந்து துவாதசாங்கம், துவாதசாங்கத்திலிருந்து துரியம். இந்த தவ ஆற்றல் அருட்பேராற்றல் எப்பொழுதும் உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கட்டும். அப்படியே துரியத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் உங்கள் உடல் முழுவதும் நிரம்பி உங்களை சுற்றி அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தி செல்வதாக அமையட்டும். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் பாதுகாப்பாகவும் உறுதுணையாகவும் வழிநடத்தி செல்வதாக அமையட்டும். நம்மை சுற்றிலும் அருட்பேராற்றல் அற்புத கவசம் சூழ்ந்திருப்பதை உணர்வோம். நம்மை சுற்றிலும் அருட்பேராற்றல் என்ற அற்புத கவசம் இன்று முதல் உங்களை முழுமையாக பாதுகாக்கட்டும். நேரத்தின் மீது மிகுந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இந்த நேரம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்வோம். நேரம் நம் இருவருக்கும் மிக முக்கியம் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அந்த சந்தேகங்கள் குறித்து கேட்டுக்கொள்ளலாம் என்ற தகவலை பதிவிட்டு இதில் கலந்து கொண்ட நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் மற்றும் மேலோங்கி வலையில் எல்லாம் அந்த இறையர்களையும் குருவர்களையும் வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க மிக வளமுடன். சிறப்பு. நேரம் நம் இருவருக்கும் முக்கியம், மிக மிக முக்கியம். அத மிக வார்த்தையை அழுத்தமா கொடுத்தீங்க. நம்ம உடல், உயிர், மனம், ஆன்மா இந்த நாளும் நமக்கு அருத்தந்தைட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம உணர்ந்தோம். உண்மையிலே நம்ம எல்லாருமே பாக்கியசாலிகள் தான். அப்ப அந்த உடலுக்கு நம்ம கண்டிப்பா உடற்பயிற்சி பண்ணணும். ஏன்னா உடற்பயிற்சி பண்ணோம்னா நம்ம கழிவுகள் தேங்காது, ஓட்டங்கள் சீரா இருக்கும், கழிவுகள் தேங்காது. அப்போ உயிருக்குன்னா நம்ம காயகல்ப பயிற்சி பண்றோம். அப்புறம் ஜீவகாந்தத்தை நம்ம நல்லா சிறப்பா வச்சுக்கணுங்கிறதுனால ஜீவகாந்த பெருக்க பயிற்சி. அப்புறம் நம்ம மனம் எப்படி இருக்கணும், இப்ப நம்ம அருகுணம் சீரமைக்கணும். அருகுண சீரமைப்பு ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம ஆத்மா இந்த பிறவி எடுத்துட்டோம், இந்த மனித பிறவி எடுத்ததற்கரிய பிறவி, அதுவும் இந்த குருவை அடைஞ்சிட்டோம். இது அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த பிறவியை நம்ம விட்டுட்டோம்னா போச்சு. அப்போ அது இந்த ஆத்மா நம்மகிட்ட இருக்கும் போதே அந்த இறைவனோட பெறணும், அந்த பிறவி பயன் அடையணும்னா நேரம் மிக 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 முக்கியம். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம டைம் டேபிள் போட்டுறணும். டைம் டேபிள் போட்டாதான் நம்ம எவ்வளவு டைம் இதுல வேஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா உணர முடியுங்கிறத முந்தி கூட கற்சோதனையில எங்களுக்கு ஐயா அதை தான் சொல்லிட்டே இருப்பாங்க. டைம் டேபிள் போடுங்க, டைம் டேபிள் போடுங்க. அப்ப அந்த டைம்ல அதை செய்யலைன்னா நான் இன்னைக்கு எதனால அதை செய்யல, அப்ப அதை நான் எதுல வேஸ்ட் பண்ணேன், அதை நம்ம சிந்திக்க சிந்திக்கதான் அந்த டைம் கரெக்டா நமக்கு குறையும். அது கரெக்ட் பண்ணுவோம். அதை நீங்க தெளிவா சொன்னீங்க. அந்த நேரம் எவ்வளவு அறுத்தந்து சொல்ற போது கூட பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். அந்த காலம்ங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நீங்க அந்த 1 மாதம் மௌனத்துல உணர்ந்தீங்க அப்படின்னீங்க. ஏன்னா அந்த 1 மாத மௌன காலத்துலதான் அவ்வளோ வேல்யூஸ் உணர்ந்து, அப்ப நம்மளும் நேரம் இருக்கும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், தவம் பண்ணிட்டே இருக்கலாம். அப்புறம் மௌனம் நம்ம கொஞ்ச நேரம் கிடைச்சா கூட அதுல ஒரு மௌனம் இருந்துடலாம். கண்ணை திறந்தே கூட நம்ம ஆகினேயத்தை கவனிக்கலாம். எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறோம் அப்படிங்கும் போது நம்ம டிராவல் பண்ணிட்டு இருந்தா கூட என்ன பண்ணலாம், மனதை தவத்துல இருந்துடலாம். அப்படியே ஆகினே நினைச்சிட்டே இருந்துட்டோம்னா அப்படியே அந்த அமைதிக்குள்ள இருக்கலாம். இப்ப அந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக அந்த பயிற்சியை நம்ம தவத்தை நம்ம நல்லா கூட்டணும். ஏன்னா மகரிஷி இத்தனை தவங்கள் கொடுத்துருக்காங்க, அதை பிளான் பண்ணி அந்த தவத்தை செய்யணும் அப்படிங்கிறதும். அந்த ஆமை அதை ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. இயலாமை, முயலாமை, பொறாமை, இந்த ஆமைகளை நம்ம முதல்ல எடுக்கணும். ஆமை புகுந்த வீடு அமீனா புகுந்த வீடும் உருப்பிடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆமைகள் எல்லாம் இந்த ஆமைகள் தான். ஏன்னா அந்த இயலாமை இருக்கும்போதுதான் நமக்கு அந்த கோபம் வருது, கவலை வருது. இது எல்லாமே முயலாமை. அது என்னால முடியல அப்படின்னு முயலாமை வருது. அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட தோணுது. அடுத்தவங்க மேல நான் ஏன் அவங்க அப்படி இருக்கிறாங்க, என்னால ஏன் முடியாதுன்னு நினைக்க தோணல, அவங்கள பார்த்து பொறாமப்படுறோம். அதுக்கு ஐயாவே ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்தீங்க. ஐயா எந்த அளவுக்கு இந்த ஓராண்டு காலம் கடுமையான ஒரு முயற்சி எடுத்து அந்த இறை சாதனை மார்க்கம்னு அது கட்டடம் கட்டுறதுக்காக தினம் வண்டியில டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. அவ்வளவு தூரம் அதுக்கு உழைப்பு கொடுத்தாங்க. அப்ப பெரிய பெரிய உயர்ந்தவங்க எல்லாருமே அந்த நேரத்தை முக்கியத்துவமா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதே ரொம்ப சிறப்பா சொன்னீங்க.
இப்ப நம்ம பேச்சை ரொம்ப குறைச்சிடணும். கண்டிப்பாக பேச்சை குறைக்கும். ஏன்னா பேச்சை குறைக்க குறைக்க நம்ம மௌனத்துக்குள்ள புரியும். அந்த மூச்சு குறைய ஆரம்பிக்கும். படபடன்னு பேச பேச எனர்ஜி காந்தம் தான் வேஸ்ட் ஆகுது. வருத்தந்தையோட இந்த இரண்டொழுக்க பண்பாடை ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. கண்டிப்பா இந்த இரண்டொழுக்க நம்ம பண்பாடை பண்ணி டெய்லி நம்ம தற்சோதனை ரொம்ப அவசியம். இரவு அன்னன்னைக்குள்ளதான் நம்ம அப்பப்ப தெரியாம பண்ணியிருந்தா கூட அதை நம்ம இது செய்ய மாட்டேன்னு சங்கல்பம் கொடுத்து கொடுத்து அந்த தற்சோதனையும் பண்ணி நேரம் நம்ம அடுத்தவங்களை பத்தி பேசணும்னா நேரம் கட கட கடன்னு ஓடிடும். அது நேரம் போறதே தெரியாது. அப்ப இத ரொம்ப விழிப்பா இருக்கணும். அயரா விழிப்பு நிலை. ஒருத்தர் கூட பேசுறோமா, ஒரு பயிற்சியை பத்தி சொல்லலாம், ஒரு நம்ம மனவளக்கலையை பத்தி சொல்லலாம், நம்ம பத்தி இது சொல்லலாம். ஆனா அடுத்தவங்களை பத்தி பேசுறத விட்டுறணும். அத மாதிரி சிறப்பான ஒரு தவம். அப்படியே துரியத்துக்கு போய் உடனே சுத்த வெளி போய் திருப்பியும் கொண்டாந்து விட்டுட்டீங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க ஐயா. ஐயா எல்லாமே ஐயா பயன்படுத்தின உணர்வோ அவங்க கண்ட பலனை தான் நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு சிறப்பாக சிந்தனை உரை கொடுத்து ஐயா அவர்களை நம்ம எல்லாருமே துரியத்திலிருந்து வாழ்த்திடலாம். நேரம் நம் இருவருக்கும் மிக முக்கியம் அப்படிங்கிறத, எத்தனை பயிற்சிகள் இருக்கு, எப்படி நம்ம அதை பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி சிறப்பான சிந்தனை கொடுத்த ஐயா அவர்கள் கீழர் இமயவரம்பன் ஐயா, உயிர் சொந்தம் கீழர் இமயவரம்பன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அருள் தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணை நாள் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞான ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, நேரம் இருக்கும் போதெல்லாம் நான் வையகத்தை வாழ்த்திட்டே இருப்பேன் அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த உலகத்துல யாரெல்லாம் இந்த இறைவுணர்ப்பறோம்னு ஏங்குற ஆன்மாக்களுக்குள்ள யார் மூலமோ அது நடந்து அப்படிதான் கண்டிப்பா மகான்கள் சொன்னது பொய்ப்பதில்லை. உலக சமாதானம் கண்டிப்பா நடக்கும். அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு பண்றோங்கிறத சிறப்பா கொடுத்தீங்க ஐயா. நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க ஐயா. நேரம் நம் இருவருக்கு மிக முக்கியம். அது அந்த மாதத்தோட வச்சுக்கலாம், மனசுக்குள்ள சொல்லிக்கிற வார்த்தை. நன்றி. கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க ஐயா. நன்றிமா. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. ராஜுமாமா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. இல்ல சில முக்கிய அறிவிப்புகள். இன்று இரவு 8:30 மணிக்கு இறைமதன் ஐயா அவர்களின் தற்சோதனை வகுப்பு நடைபெறும். நாளை அதிகாலை 4:15 முதல் 7 மணி வரை நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளும் அனைவரும் பங்கேற்று ஆன்மீகமே பெறுவோம். காலை 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், 11லேருந்து 12 மணி வரைக்கும், 2லேருந்து 3, 3லேருந்து 4 இதெல்லாம் சித்தர் குழுவின் இறையாசிரியர்கள் நிகழ்ச்சிகள் நடைபெறும். 10லேருந்து 11 இறையாசிரியர் 2ல இருக்கவங்களுக்கு மீட்டிங் நடைபெறும். இதுல அனைவரும் கலந்து கொள்ளுங்களாம். கலந்து கொண்டு ஆன்மீகத்தை பெறுவோம். அதுக்கப்புறம் மலையப்பாளையத்துல 11லேருந்து 17 அந்த மே 11லேருந்து 17 13 வயதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் மாணவிகள் இவங்க ரெண்டு பேருக்குமே 11லேருந்து 17 7 நாட்கள் நடைபெற உள்ளது. அங்க சிறப்பாக பயிற்சி. அதுக்கப்புறம் 18லேருந்து 22 13 வயசுக்கு கீழே இருக்கிற சின்ன மாணவர்களுக்கு அது 5 நாள் நடைபெற உள்ளது. இந்த இந்த அனைத்து இந்த சிறுவர்களுடைய இந்த நிகழ்வுலையும் பெற்றவர்களும் அவங்களும் கூட சேர்ந்து அங்கே போய் இருந்து குழந்தைங்களுக்கு இந்த பயிற்சிகளை மலையப்பாளையத்தில் நடக்கிறதுல அதில் அவங்க சேர்ந்து ஆன்மீக தூய்மை பெறலாம். அப்புறம் 23, 24, 25 அந்த நாட்கள் இறை ஆசிரியர்களுக்கு அங்கே அதுக்கும் பயிற்சி நடக்குது. அப்புறம் அழகர் ஐயாவோட 85வது பிறந்த நாள் திருவிழா அந்த நாள் 6ஆம் தேதி நடக்க போகுது. அது சென்னையில நடக்குது. அதுலேயும் வாய்ப்புள்ள அன்பர்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். அதுக்கப்புறம் இந்த மாணவர்களோட பயிற்சிக்கு இறையாசிரியர்கள் பயிற்சி அளிக்கிறதுக்கு சேவை செய்யறதுக்கு போறவங்க விருப்பம் இருக்கவங்க சிவஸ்ரீ அம்மா கிட்ட பேர் கொடுக்கலாம். வாழ்க வளமுடன். இப்ப கேள்வி கேட்கக்கூடிய அன்பர்கள் ஹேண்ட்ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். முதல்ல சித்ரா அம்மா அவர்கள் அந்த குழுல உள்ளவங்கிட்ட சொல்லிட்டா கூட அவங்ககிட்ட நம்ம வாங்கிக்கலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. எப்பவுமே ஐயரா விழுக்கும் அதையும் சொல்றேன். அதனுடைய பயனை நான் முழுமையா உணர்ந்திருக்கேன் ஐயா. இப்ப சொன்ன வார்த்தையும் சொல்லியிருக்கேன். இதுல இப்ப என்ன ஒரே ஒரு இதுன்னா, இப்ப என்னுடைய சிஸ்டர் இருக்காங்க சார். அவங்க நிறைய பயிற்சி எல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க டெய்லி. இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் பேக் பெயின் மாதிரி இருக்கு. பயிற்சி செய்யறது இல்ல. கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்காங்க. இப்ப என்ன பயிற்சி செய்யலாம் அவங்க? கண்ண மூடி இறைநிலையோட இணைஞ்சுக்கிட்டே இருந்தாலே அந்த பேக் பெயின் எல்லாம் குறைய ஆரம்பிச்சு. ஓகேயா ரொம்ப சந்தோஷம். ஓகே, நான் அதான் சொல்றேன். ரிலாக்ஸேஷன் 14 பாயிண்ட் அக்கு பிரஷர் இதெல்லாம் படுத்துட்டே செய்யுமா நல்லா குணமாயிடும்ட்டு.
ரொம்ப நல்லா இருக்கு ஐயா. காலத்தை வந்து எவ்வளவு தூரம் முக்கியமானதுன்றதுக்கு நீங்க சொன்ன அந்த வார்த்தையை வந்து நம்ம டெய்லி சொல்லிட்டே வரணும்ல ஐயா. ஆமா, நேரம் நம் இருவருக்கும் மிக முக்கியம். மிக முக்கியம், மிக முக்கியம்னு. ஆமா ஆமா. ஓகே ஐயா. நேரம் கருதி நான் முடிச்சுக்கிறேன் ஐயா. அடுத்தவங்க எல்லாரும் நன்றி சொல்லணும் அம்மா, இல்லையா? வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஸ்ரீதேவி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஸ்ரீதேவிம்மா, வாழ்க வளமுடன்மா. நல்லா இருந்தது ஐயா ஸ்பீச். நேரம் ரொம்ப நம் அருமை. இருவருக்கும் மிக முக்கியம். ஆமா ஐயா. அப்ப நம்ம இத்தனை நாள் உடம்புக்கு நம்ம உயிருக்குமே சொல்லிக்கணுமா? என்னையா? நம்ம உடம்புக்கும் உயிருக்கும் சொல்லிக்கணும். சும்மா இருக்கிறோம்னா நேற்று பேசுறது இல்ல. நேரம் நம்ம இருவருக்கும் மிக முக்கியம்னு சொல்லிட்டு ஒன்றும் உடற்பயிற்சி செய்யணும், இல்லாட்டினா மனப்பயிற்சியா இருக்கக்கூடிய தவ பயிற்சி செய்யணுமா? நன்றி ஐயா. இத்தனை நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன் ஐயா டைமைய தெரியாம. இனி இருக்க காலத்தை பார்ப்போமா? ஐயா கேட்கவே இல்லையா? போனது போயிட்டு போகுது, இனி இருக்கிற காலத்தை பார்ப்போம். ஆமாய்யா ஆமாய்யா. அவ்வளவுதான். ஆமா ஆமா, இனி இருக்கிற காலத்தை பயன்படுத்தலாம். ஓகே ஓகே. நன்றி ஐயா. ரொம்ப சிறப்புயா, சிறப்பா இருந்தது. நன்றிமா, வாழ்க வளமுடன். எக்ஸாம் ஹால்ல டைம் ஆயிடுச்சு சொல்ற மாதிரி இருக்கு. டைம் அவ்வளோ பவர் கொடுத்துட்டீங்கய்யா. ரொம்ப ஆமா. 2 minutes more 3 minutes more சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி இருக்கு நீங்க சொன்னது. ஆமாய்யா ஆமாய்யா. மௌனத்துக்கே போயிடலாம் எல்லாருமே, எடுக்க வேண்டியது வராது. சிறப்பு சிறப்புயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. சித்ராமா, நீங்க திருப்பி கேள்வி கேட்க போறீங்களா? இல்லம்மா, வாழ்க வளமுடன்மா. இல்ல. நன்றிங்கம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். சக்தி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. சக்தி அம்மா சொல்லுங்க. ஐயா ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க ஐயா இன்னைக்கு டாபிக் நீங்க பேசினது. கண்டிப்பா டைம் நிறைய வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அது நல்லாவே தெரியுது. அதை ஃபாலோ பண்றத கஷ்டமா. அந்த சிந்தனை வரும்போதுக்கு தான் இன்னைக்கு டாபிக் நான் இதை கொடுத்தேன், வேற எதுக்குமே இல்லை. அந்த சிந்தனை ஒவ்வொரு இதுக்குள்ள இருக்கக்கூடிய வேதாத்திரியத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த சிந்தனை வரணும். சிந்தனை வந்துட்டா போதும், அப்புறம் மற்றதெல்லாம் மாற்றணும். அந்த சிந்தனை இல்லாம இருக்கிறதாமா எதுவுமே தெரியாம உட்காந்து. சரிங்க ஐயா. அந்த கோல் செட்டிங்கிறத நீங்க மெயினா சொன்னீங்க. நம்ம ஒண்ணு செட் பண்ணும் போது அதுல இருந்து நம்ம கோல் மாறி நம்ம ஒரு லைஃப் லீட் பண்ணும் போது அத மனசுக்கு ஏத்துக்க முடியாம ஒரு லைஃப் நம்ம போராடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்த கோல் செட் பண்றது நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருக்குமாங்கிறது எப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது? நமக்கே தெரியுமா, எல்லாருக்கும் அவங்க எதை நோக்கி போறாங்க தெரியுமா? நானே ஒரு கோல் வச்சிருக்கேன், அதை போக முடியலைன்னா எனக்கு தெரியுமா? ஆனா வெளியில பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி. ஆனா அவங்க எல்லாருக்கும் தெரியுமா? ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தங்களுமே இறைத்துகள்ல இருந்து அந்த இறைவன் தானேமா. இப்ப நீங்க ஒரு இறைவன், நான் ஒரு இறைவன், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறது ஒரு இறைவன். எல்லா இறைவனுக்கும் தெரியுமா நம்ம என்ன செய்யறோம்ன்றது. தெரியாத இறைவனுக்கு தெரியாத விஷயமே கிடையாதுமா. ஐயா அந்த அல்டிமேட் கோலா நம்ம இறைவன் அடையிறத நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா இந்த பொருளாதார உலகத்துல நம்ம சர்வே பண்றதுக்காக ஒரு கோல்னு ஒண்ணு செட் பண்ணி எல்லாருமே ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கோலை வந்து நம்ம கரெக்டா செட் பண்றோமா, போயிட்டு இருக்கோமாங்கிறது அது எப்படிங்க நம்ம ஐடென்டிஃபை பண்றது? அந்த இடம், பொருள், காலம், இந்த மூணையும் பார்க்கணுமா. நம்முடைய இடம் என்ன, நம்முடைய இருக்கிற பொருளாதார வசதி என்ன, நமக்கான காலம் எவ்வளவு இருக்கு, இந்த மூணையும் பார்க்கணும். இது மூணும் சரியா இருக்கிற மாதிரி இலக்கை பிக்ஸ் பண்ணோம்னா கண்டிப்பா இருக்கும். அது மௌனத்துல இருக்கும்போது நம்ம கண்டுபிடிக்க முடியுங்கிற மாதிரி எனக்கு ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேங்க. ஆனா எனக்கு அது வந்து கரெக்டா கேட்ச் பண்ணவே முடியலைங்கய்யா. அதெல்லாம் வேண்டியது இல்லை. எழுதுனீங்கன்னா எல்லாமே சிந்திச்சு எழுதுனீங்கன்னா தெரியுமா. ஒரு நோட்டை வாங்க. இப்ப பாருங்க, என்ன நான் இவ்வளவு நோட்டு வச்சிருக்கேன், எழுதிக்கிட்டே தான் இருந்தேன். எழுதணும்னா எல்லாமே தெரியும். உன்னை போட்டு எழுதிட்டு ஏன் முடியல, ஏன் இது என்னால முடியாது, அதையும் எழுதுங்க. சிந்திங்க எழுதுங்க, சிந்திங்க எழுதுங்க, சிந்திங்க எழுதுங்க. எழுத பார்த்தீங்கன்னா உங்களுக்கான தீர்வு வந்துங்க. ஏன்னா நீங்களும் இறைவன், நானும் இறைவன்கிறத நான் உணர்ந்துட்டேன். அதனாலதான் நீங்க என் உயிர் சொந்தம்னு சொல்றேன்னா சும்மா சொல்றேன், நான் அது உணர்ந்துட்டேன். உடலுக்கு, இந்த உடலுக்கும் அந்த உடலுக்கு வேண்டுமானால் ஜாதி இருக்கலாம், மதம் இருக்கலாம். ஆனா இந்த உடலுக்குள்ள இருக்கிற உயிருக்கும் அந்த உடலுக்குள்ள இருக்கிற உயிருக்கும் உயிர் சொந்தம் மட்டும்தான். அது சுத்த வெளியில இருந்தா வந்திருக்கிறோம்.
நீங்களும் இறைவன் நானும் இறைவன்களை நான் உணர்ந்துருக்கேன். அதனாலதான் எல்லாரையும் உயிர் சொந்தங்கிற வார்த்தையே பயன்படுது. ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. வாழ்க்கை வளமுடன். எழுதுங்கம்மா, சிந்திக்கம்மா. சிந்திக்க சிந்திக்க எல்லா பிரச்சனையும் தீருவோம்மா. சிந்திக்கிற போதாம நமக்கு பயம் வந்துருது. ஐயோ, சிந்திச்சு ஏதாவது மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்றது? அந்த ஆமாங்க. சிந்தனையிலே பிரச்சனை வரும். நீங்க சிந்திச்சு எழுதிட்டே வாங்க. அப்புறம் செயல்பட ஆரம்பிக்கணும். அப்புறம் செயல்படப்பட உங்களுக்கான வெளிச்சம் தெரியாது. நீங்க 1000 அடியை பார்க்காதீங்க, ஒரு அடியை பாருங்கம்மா. உங்களுக்கு முன்னாடி இருக்க ஒரு அடியை பாருங்க. அப்புறம் 1000 நாள்ல 1000 அடிக்கு போயிருக்கோம்மா. அது ஒன்றும் பெரிய சிரமமே இல்லை. முதல்ல சிந்திக்கணும். நான் சொன்ன அந்த இயலாமை எழுதுங்க. ஏன் எனக்கு இயலாமையா இருக்கு? ஏன் இந்த இலக்கு அடைய முடியல? அது குறித்து முதல்ல இயலாமைன்னு எழுதுங்க. அப்புறம் சிந்திங்க. அந்த சிந்தனையோட விளைவு என்ன செய்ய போறீங்கிற செயல்பாட்டுக்கு வாங்க. எல்லாருக்கிட்டையும் மதியான இயலாமை இல்லாம இப்ப என்கிட்ட இயலாமை இல்லாம இருக்க இயலாமை நிறைய இருக்கு. ஏன் இல்லை, என்னால முடியலைன்னு நான் சிந்திக்கும் போதே தெரியும். என்னுடைய சோம்பேறித்தனம் இருக்கும். நான் செயல்பட்டா உடம்பு வலிக்கும்னு தெரியும். நான் போய் எதுக்கு கஷ்டப்படணுங்கிறது தோணும். தன கஷ்டப்பட்டு இதை செய்யணுமா, இதை நமக்கு தேவையா அப்படின்னு தோணும். இது எல்லாமே இதெல்லாம் சிந்திக்க சிந்திக்க வருமா. சிந்திக்க சிந்திக்க செயலா மாறுமா. எழுதுங்கம்மா. எழுதுறதுதாம்மா தீர்வே. ஓகேங்க, கண்டிப்பா பண்றேங்க. வாழ்க்கை வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் உடல் நலம், நீலாயில் நிறை செல்வம் பெற்று மேலோங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கேள்வி பதில் நிறைவு செஞ்சுக்கலாங்களா ஐயா? நன்றிமா, சிறப்புமா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. மிகவும் சிறப்பாக அன்பர்களுக்கு கேள்வி கேட்ட அன்பர்களுக்கு மிகவும் சிறப்பாக பதில் அளித்தீர்கள் ஐயா. நன்றி. ஐயாவை மீண்டும் ஒரு முறை நாம் அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்தி விடுவோம். ஹீலர் இமயவர்மன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்கள் அருள் துறையிலும் பொருள் துறையிலும் மேலும் மேலும் சிறந்து விளங்க வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து என் உயிர் சொந்தங்களும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வர எல்லாம் உள்ள இறையலும் குருவர்களும் எப்பொழுதும் உங்கள் அனைவருக்கும் உதவியாகவும் வழிகாட்டுதலாகவும் அமையட்டும். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வைக்கும். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க.